அனைவருக்கும் இரவு வணக்கம். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். நமது குருவின் அருளால் இன்று அனைவரும் பழனி பாத யாத்திரைக்காக ஒருங்கிணைந்து பாத யாத்திரை நல்லபடியாக இன்றைய தேதி தினம் முடிவடைந்து நாம் அனைவரும் ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம். முக்கியமாக என் கைக்கு இந்த மைக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா குரு ஓரை 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எப்பவுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான லாஜிக் வந்து ஜோதிடத்தில் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது, எல்லாரும் ஏதாவது ஒரு சின்ன டூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லாஜிக்கலான விஷயத்தை ஜோதிடத்தில் பின்தொடர்ந்தால் அந்த நாம் பின்தொடரக்கூடிய விஷயம் நமக்கு ஊன்றுகோலாக அமையும் ஜோதிடத்தில். இப்போ வந்து குரு ஓர போயிட்டுருக்கு. இப்போ என்ன ஓர போயிட்டுருக்குன்னா குரு ஓர போயிட்டுருக்கு. குரு வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் பாவமாகிய மேஷ மண்டலத்தில் செவ்வாயுடன் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் பகவான் தனுசு மண்டலத்திலும் குரு பகவான் மேஷ மண்டலத்திலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை தரிசனம் செய்ய அனைவரும் நாம் கூடியிருக்கக்கூடிய நேரம். குரு ஓரையில் இந்த உரை ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, தலைப்புக்குள்ளார போயிடுவோம். இது வந்து சும்மா ஒரு பேசிக்காக ஒரு அலர்ட்னஸ்க்காக சொன்ன விஷயம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கி வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்திருக்கக்கூடிய காலம். சரியா? அதுவும் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வீட்டில் சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் எப்படி நடக்குது பாருங்களேன். இந்த கிரகத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் எந்த விதமான நிகழ்வும் நடப்பதில்லை. காலச்சக்கரம் என்னும் சொல்லக்கூடிய நம்ம 12 ராசி மண்டலமும் 27 நட்சத்திரமும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு துணை செய்து கொண்டு தான் இருக்கும். பிரபஞ்சம் அப்படின்றது ரொம்ப பெருசு. ஒரு ஜோதிடத்தை நம்ம வந்து ஜாதகத்தை அணுகும்போது நீங்கள் அப்படியே நிகழ்வுகளை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படியே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம வந்து இன்றைக்கி என்ன தலைப்புன்றதை சொல்லிடுறோம். முதல்ல தன லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 11ஆம் இடங்களை பற்றி ஒரு ஆய்வு. ரொம்ப முக்கியம் அது ஜோதிடத்தில். வாழ்க்கையில் அனைவருக்கும் தேவையானது பொருள். பொருளிலாருக்கு இவ்வுலகில்லை, அருளிலாருக்கு அவ்வுலகில்லை. இது ரொம்ப முக்கியம். அப்போ பொருள் அப்படின்றது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. பொருள் அப்படின்னா பணம் கிடையாது. அதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைக்கு தேவையான பொருள் எதை வேணாலும் இருக்கலாம். அரிசி, பருப்பு, எண்ணெய், வண்டிக்கு ஊற்றுற பெட்ரோலு. ஆனால் இதுக்கெல்லாம் தேவை காசு. ஒரு காலத்தில் இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பண்டமாற்று முறை அப்படின்றது ஒரு காலத்தில் பயன்பாட்டில் இருந்தது. இப்போ காலம் மாற மாற அது வந்து பணமாயிடுச்சு. ஸோ பொருள் என்பது ஒரு மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும்போது முதல்ல அந்த ஜாதகனுடைய லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பாவத்தை சரியாக நிர்ணயம் செய்ய வேண்டும். லக்ன கணிதத்தை வந்து நம்ம தெளிவாக போட கற்றுக்கணும். முதல்ல லக்ன கணிதம் தெரியலன்னா ஜாதகமே பார்க்கக்கூடாது தயவுசெய்து யாரும். லக்ன கணிதம் போட தெரியணும். பஞ்சாங்க கணிதப்படி அந்த ஊரினுடைய சூரிய உதயத்தை கணக்கீடு செய்து லக்னம் சரியாக குறிச்சிருக்காங்களான்னு பார்த்த பிறகு அதுக்கு பிறகு தான் நீங்கள் பலன் சொல்கிறதுக்குள்ளார போகணும். அப்போ தான் நம்மளால் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், அல்லது அவங்கள பதில் சொல்கிறாத அளவுக்கு நம்மளால் அவங்கள ஆஃப் பண்ண முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் 11ஆம் இடம். முதல்ல நம்ம காலபுருஷன் லக்னத்தை எடுத்துக்குவோம். மேஷம் அப்படின்னு எடுத்துக்குவோம் ஒரு புரிதலுக்காக. காலபுருஷ ராசின்னு சொல்லக்கூடிய மேஷத்திற்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி,
இந்த 2 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்துக்கு. ஒரு ஜாதகம் இல்லை, எல்லாருக்குமே பொதுவான விஷயம் அது. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு இருந்தால் அவனுடைய இயல்பான சுகம் கெடும். வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு இருந்தால் அந்த ஜாதகர் அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய இயல்பான விஷயங்களை கூட அனுபவிப்பு தவறிவிடும். அதே மாதிரி தான் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த அதிபதினு சொல்லக்கூடிய சனி. சனி ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுன்னா நேர் வழியில் அவங்களுக்கு பணம் வர்றது அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நேர் வழியில் பணம் வராது. ஏன்னா சனி நீதிமான். பாருங்கள் எப்படி அமைச்சிருக்கான் பாருங்கள். 2:11 இதுதான், நேர் வழியில் பணம் ஈட்ட வேண்டும், நேர்மையாக பணம் ஈட்ட வேண்டும், அப்படி இருந்தால் அது லாபமாக அமையும். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கெடாமல் இருந்தால் அசையும் அசையா சொத்துக்கள் அத்துணையும் உன் அருகாமையில் இருக்கும். பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பான காம சுகத்திற்கு அதிபதி சுக்லம் ஸ்ரோணம்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சனி கெடாமல் இருந்தாலே இயல்பான பொருளாதாரத்திற்கு அதிபதியாக அந்த மனிதன் வாழ்வான் சார். வெரி சிம்பிள். இது ஒரு அமைப்பு. இன்னொரு அமைப்பு இருக்குது, காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 2:11 அதிபதி தன காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இது எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன். முதல்ல காலபுருஷ லக்னம்னு சொல்லக்கூடிய மேஷத்திற்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 5ஆம் இடம் தான் உங்களுடைய பித்ரு கர்மான்னு சொல்லக்கூடியது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். நீ எதை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கின்றது 5ஆம் இடம். அந்த இடத்திற்கு 2ஆம் அதிபதி யார்? மேஷத்திற்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம். சிம்மத்திற்கு 2ஆம் அதிபதி புதன். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் தேவை. அவன் 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி அப்போ கடன் ஏற்படும், வீடு வாங்குவ, லோன் வந்துடும், நோய் ஏற்படும், எல்லாம் வரும். ஆனால் பணம் வரும், பொருள் வரும். அது எப்படியா போகுது வரும். அதே மாதிரி அதே சிம்மத்துக்கு அவனே லாபாதிபதியாக இருக்கான். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்திற்கு 2:11 அதிபதி புதன். புதனோட காரகம் என்னது? புத்திசாலித்தனம். புதன் சரியாக இருந்ததுன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் அவனுடைய இயல்பான கர்மாவை அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனாகவும் இருப்பான். இது ஒரு விஷயம். அதே மாதிரி காலபுருஷ லக்னத்திற்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பம். கும்பத்திற்கு 2ஆம் இடம், அது லாபஸ்தானம். சனி நான் அதப்போ சொன்னேன் இல்லையா, நேர் வரியில் பணம் கூட்டக்கூடிய ஒரு கிரகம், நீதிமான் அப்படின்னு சொன்னோம். அப்போ சனிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு கும்பத்துக்கு, அதே 11ஆம் அதிபதி அவர் தான். அப்போ கும்பத்திற்கும் சிம்மத்திற்கும் 2:11 அதிபதினு சொல்லக்கூடிய குரு புதன். அப்போ என்னென்ன பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் குரு புதன் கெடாமல் இருக்கணும், சுக்கிரன் சனி கெடாமல் இருக்கணும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான விஷயமாச்சே, எல்லார் ஜாதகத்துலையும் இது அமைப்பில் இருக்காது. ஆனால் குறிப்பாக குரு சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருந்தாலே போதுமானது. ஒரு ஜாதகத்தில் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் கெடாமல் இருந்தாலே, குருனா பணம், சுக்கிரன்னா பொருள், அவ்வளோதான். பொருள்ன்றது அசையா, அந்த இப்போ காருனா சுகம், ஏசி ரூமு, அழகான வீடு, அழகான மனைவி, இதெல்லாம் சுக்கிரன். குரு என்பது பணம். இது இருந்தால் இத்தனையும் இது கிடச்சிடும். இதுதான் இதில் உள்ளே இருக்கக்கூடிய ரகசியம். 2:11 இருக்கக்கூடிய ரகசியம் இதுதான். இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு தவறான கருத்து இருக்குது, பணம் வசியப்படுத்தும் கலையா. அதெல்லாம் பண்ண முடியாது. பணத்தை யாராலையும் வசியப்படுத்த முடியாது. பணம் என்ன கால் முளைச்சி நடந்தால் வரும் வீட்டுக்கு? எல்லாம் வராது, அப்படிலாம் வராது. யாருக்கும் அதை செய்ய முடியாது. இந்த பாவம் அந்த மைக்கு வச்சுருக்கிற அண்ணன் பாருங்கள், பாவமாக இருக்கார். அவர் என்ன ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சுடுவாரேன். வேலை இருந்தால் காசு இல்லைன்னா இல்லை. இது காரகம் சனி. பல தொழில் செய்கிறவனுக்கு காரகம் ராகு, ஒரு தொழில் செய்கிறவனுக்கு காரகம் சனி தான்.
தொழில்காரகன் சனி, அதனால தான் அவன் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. புதன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சு தொழிலில் இருப்பாங்க. புதன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பேசுவாங்க. புதன் என்பதே பேச்சாற்றல், கேட்கும் ஆற்றல், இசை. வாய் உள்ள புள்ள புழைச்சிக்குன்னு சொல்லுவாங்க. வியாபாரினா பேசி தான் ஆகணும். ஒரு லேண்டை விற்கணும்னா புரோக்கிங் பண்ணணும். இந்த இடத்த வாங்கிக்கோங்க சார், நல்லாயிருக்கும். அந்த இடத்துல தண்ணியும் இருக்காது, மண்ணும் நல்லா இருக்காது. அந்த அந்த என்ன செய்யணும், அதை பேசி விற்கணும். காரகம் புதன். அப்போ பொருள் ஈட்டுறதுக்கு முக்கியமான காரகம் பெற்ற கிரகங்கள் புதன், குருலாம், சனிலாம். புரியுதாப்போ? அப்போ குரு சுக்கிரன் புதன் சனி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணுன்றது வெரி பேசிக். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக். அடுத்தது லக்னாதிபத்தியத்திற்கு அப்படின்றது. ஒரு ஜாதகத்தில் லக்ன ஆதிபத்தியத்திற்கு எந்த லக்னமானா இருக்கட்டும் சார், ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்கள் சார். கும்ப லக்னம். இப்போ சார் வந்து கும்ப லக்னம்னு சொல்லியிருக்காரு. கும்ப லக்னத்திற்கு எந்தெந்த கோள்கள் கிடக்கூடாது, கும்ப லக்னத்திற்கு பொருளீட்டக்கூடிய தசாபுத்தி காலம், பொருள் வரக்கூடிய தசாபுத்தி காலம் இயல்பாக எப்படி இருக்கும்? முதல்ல நம்ம எடுத்தோடனே லக்னத்தை எடுத்துக்க. அந்த லக்னம் என்பது காலபுருஷனுக்கு 11ஆம் பாவம். முதல் விஷயம் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, அழகாக சொன்னார். கும்ப லக்னம், கும்பம் சொம்பு, ரவோண்டு சொம்பு, கலசம், அதுக்குள்ளார யாகத்தில் வைக்கப்பட்ட புனிதமான நீர். ரவோண்டு தண்ணி தான் சார். ஐயர் அது வேப்பிலையில் எடுத்து அப்படி தெளிப்பார். அந்த ஒரு சொட்டு நம்ம மேலே படுறதுக்கு என்ன ஏக்கம் இயங்குவோம்? அண்ணன் கூட தண்ணி ஓரமாக வச்சுட்டு இருக்கோம், எடுத்து தலையில் ஊற்றி வேண்டி தானே. மோண்டு சொம்பில் இருக்கிற தண்ணீர் கலசம் அவ்வளோ புனிதமானது. அதோட அடையாளம். ஒரு பிறந்த குழந்தை வந்து தேவையானது இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், அதனுடைய அடையாளம் கும்பம். சுத்தமான காற்று ராசி, கும்பத்தினுடைய தத்துவம் இதுதான். கும்பத்திற்கு 2-11 அதிபதி யார்? குரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஆதிபத்திய ரீதியாக கும்ப லக்னத்திற்கு குரு அசுபகோள் அப்படின்னு சொல்லிடுறோம். குரு திசையா ரைட்டு, கும்ப லக்னம் சரியில்லை. ஏன்னா கும்ப லக்னத்திற்கு முழு யோக கிரகமாகிய சுக்கிரன் ஆதிபத்திய ரீதியாக 4-9 அதிபதி, அவன் பாக்கிய அதிபதி. 5 கூடையவன் புதன், 9-5 கூடையவன் சுக்கிரன் புதன், லக்னாதிபதி சனி. அப்போ இந்த 3 கிரகங்களுக்கு முழு எளிமையாடுறான்னா குரு. இப்போ குரு தசை நல்லா இருக்காதுன்னு முடிச்சிடுறோம். ஆனால் குரு தசையில் தான் சம்பாதிப்பான். நீங்கள் எழுதி வச்சிங்க. என்ன ரீசன்னா நம்மளுக்கு புரியாது. ஏன்னா அவன் குரு வந்து ஆதிபத்திய ரீதியாக சுபக்கோள் கிடையாது. இவன் எப்படி அவனுக்கு பணம் வருது? காலபுருஷனுக்கு அவன் யார்? பாக்கியாதிபதி. காலபுருஷனுக்கு 9 அதிபதி, இவனோட லக்னத்துக்கு லாபாதிபதி. அப்பா என்ன செய்வார்னா சம்பாரிச்ச சொத்தை பிள்ளைக்கு அப்படியே எழுதி கொடுத்துட்டு போயிடுவார் எங்கேயாவது. அதுக்கு காரகம் இருக்குது. அப்போ சூரியன் நல்லா இருக்கணும். அந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா இருக்கணும். அந்த ஜாதகத்தில் சூரியனும் கெட்டு சுக்கிரனும் கெட்டு, ஏன்னா அவன் குருதேசம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நல்லா இல்லை. அப்போ தான் அங்கே அடி விடும். அங்கே தான் கவனிக்கணும். காரகம் எப்படி இருக்குது, ஆதிபத்தியம் எப்படி இருக்குது. ஒரு ஜாதகத்தில் காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் சேர்க்கும்போது தான் ரிசல்ட் கிடைக்கும். ஒன்றா சேர்க்கணும், அப்போ தான். இல்லைன்னா ரிசல்ட் கிடைக்காது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆதிபத்திய ரீதியாக குரு வந்து அசுபகோள் கும்பத்துக்கு. ஏன்னா சுக்கிரனுக்கு அவன் முழு எனிமி. சரி, 2ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்றுருக்கான். உத்திரட்டாதி நட்சத்திரம் நின்றான்னு வச்சுக்கிறோம். லக்னாதிபதி கால் இல்லையா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. மீனம் நீர் ராசி. கிளம்பிடுவான், உள்ளூரில் இருக்க மாட்டான். நான் குரு தசையில் வெளியூர் போயிருக்கானே, வெளிநாடு போயிருக்கானே. அப்படி கிடையாது. சந்திர தசை வெளிநாடு போகணுன்னு அவசியம் கிடையாது. நீர் ராசியில் தொடர்பு பெற்ற கிரகங்கள் ஆதிபத்திய அசுபக்கோளாக வரும் பட்சத்திலும் காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல குரு. அப்போ லக்னத்துக்கு தான் 2, காலபுருஷன் 12 மறையிறான். என்ன பண்ணுவான்? ஓடி போகணும். ஆனால் சம்பாதிப்பான். ஏன்னா குரு தசை. ஏன்னா நம்ம புரியாமல் இருக்கும். எப்படி 2ஆம் அதிபதி தசையில் எப்படா வெளிநாடு போய் சம்பாதிக்கிறான் அப்படின்னு. 2ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கான்றதை புரிஞ்சுக்கணும். காலபுருஷன் அந்த காலச்சக்கரத்தினுடைய தத்துவத்தையும் லக்னத்தினுடைய தத்துவத்தையும் நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் பதில். தசாபுத்தியை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட வர கிளைண்ட்டு பேசவே மாட்டாங்க. அப்படியே ஸ்ட்ராங்காக உட்காந்து நம்ம பேசுகிறத மட்டும் கேட்டுட்டு நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் பேசி முடிச்சிட்டிங்களா சார் அப்படின்னு போயிடுவாங்க. இவ்வளோ தான் சார் ஜோதிடம். தனுசு லக்னம்
அற்புதமான லக்னம் தனுசு லக்னம். சிம்பிளாக சொல்கிறேன், காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம், காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம், அதன் அதிபதி குரு. சரிங்களா? இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் அதிபதி சனி. பாருங்களேன், அந்த லக்னாதிபதிக்கு பகை பெறவன் தான் 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருவான். மகர லக்னத்துக்கு ஆதிபத்திய ரீதியாக லக்னாதிபதியாக 2க்கு அதிபதியாக இருந்தாலும் கூட அவன் மாரகாதிபதியாக போடுவான் சனி. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், கண்ட கோணத்ததிபன் கலங்கமே இல்லாமல் கருதியே நல்லோர் மனை வீற்றிருக்க எந்திக்கிலும் சேனை பெற்று புகழுடன் வாழ்வான் என்று உரைத்திறன்னு பாடல் இருக்குது. கண்டம்னா 1 4 7 10, 1 5 9னா திரிகோணம். இந்த அதிபதிகள் வக்கரம் அடையக்கூடாது, அஸ்தமனம் அடையக்கூடாது, நீசம் பெறக்கூடாது, ராகு கேதுவில் இணைந்து கிரகண தோஷத்தில் போகக்கூடாது. எத்தனை அமைப்பு இருக்குது பாருங்களேன். சனி செவ்வாய் பார்வையில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் விட்டுட்டு தசா புத்தி சரியில்லை, விளங்காது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. தனுசு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சனி திசையில் யோகமாக இருக்கும், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சனி என்ன அமைப்பில் இருக்குன்றது முக்கியம். தனுசு லக்னத்துக்கு ஆதிபத்திய சுபக்கோள் இல்லை என்றாலும் சனி நிற்கும் இடம், சனியை பார்க்கும் கிரகம், அதுக்கு தான் சட்பல விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், நைசர்கிக பலம், ஜேஷ்டா பலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஆய்வு செய்யணும். இல்லை பிரதானமானது வெறும் ஸ்தான பலத்தை மட்டும் எடுத்துனாலே போதும். ஆட்சி உச்சம், மூல திரியோணம், கிரகங்களோட பார்வை, இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே மோரோவரால் நீங்கள் ரிசல்ட் கொடுத்துடலாம். எல்லாராலையும் ஜோதிடம் பார்க்க முடியும், எல்லாராலையும் ஜோதிடம் பார்க்க முடியும். நீங்கள் இந்த 5 மினிட்ஸ் கேட்குற விஷயத்தை மட்டுமே பேசிக் தெரிஞ்சவங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ நான் பேசுகிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே 99% ரிசல்ட் எடுக்க முடியும். 99% ரிசல்ட் எடுக்க முடியும் நம்மளால். இப்போது நம்ம கொடுமுடி சதீஷ் ஐயா இருக்கார், அவரோட லாஜிக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்மீகத்தோட அவருடைய தத்துவங்களை ஜோதிடத்தோட இணைத்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லரிக்கும். அப்படியே நம்மளுக்கு இவரை மாதிரி ஒருத்தர் பிறந்து தான் பேச முடியும். அதே மாதிரி நம்ம குருநாதர் அவரை மாதிரியான லாஜிக்கை எடுக்கவே முடியாது. நம்ம ஆசிரமத்தில் உட்காந்துருந்தோம், சாயந்தரம் பயணம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு நிதானமாக ஒரு நிமித்தம் எடுத்தார். நிமித்தம் பிரபஞ்ச பஞ்சபூத சக்திகள் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த பஞ்சபூத உடலினுள் பஞ்சபூத சக்தியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் இணைச்சி பார்க்கணும். இந்த சசி மேடம் கேட்டாங்க, அப்பாவுக்கு நுரையீரலில் பிரச்சனை இருக்குன்னு. எதிர்க்க ஏரி இருக்குது, பெரிய நீர்குளம், லங்ஸு ஃபுல்லாக நீர் கோத்துருந்துச்சானா? ஆமாண்ணாங்க. நிமித்தம் கிடைக்கிது நம்மளுக்கு. அதுதான் நம்ம தேடல் இருக்கணும். தேடல் இருந்தால் தான் ஜோதிடம் புலப்படும். தனுசு லக்னத்துக்கு 11 கதி சுக்கிரன் தான். சுக்கிரன் சனி அந்த இடத்துல சேரணும். நான் அப்பயே சொல்லிட்டேன், மேஷத்துக்கு சுக்கிரன் சனி சேரணும் அப்படின்னு. இந்த மேஷத்துக்கு திரிகோணமாக இருக்கிற ராசிகள்லாம் பாருங்களேன், சுக்கிரன் சனி நல்லா தான் இருக்கணும். அப்போ அவங்களுக்குலாம் சிம்ம லக்னத்துக்கு புதன் கெட்டவன், சிம்ம லக்னத்துக்கு சனி கெட்டவன், சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரனும் கெட்டவன். ஆதிபத்திய ரீதியாக சுக்கிர தசையில் கோடீஸ்வரன் ஆனவன்லாம் இருக்கான், சுக்கிர தசையில் தான். அவனுக்கு தான் சுக்கிர தசை பின்னாடி அடிச்சதுன்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக அடிச்சிருக்கோம், அவன் விரட்டி விரட்டி அடிச்சிருக்கோம். அப்போ தான் மெர்சிடிஸ் பென்ஸு, ஆடி காரு, அம்பானி கணக்காக சுற்றி வரான் நம்ம மேலே. அப்போ தான் அப்போ தனஸ்தானத்தை ஒரு ஜாதகத்தில் ஆய்வு பண்ணுறதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. இந்து லக்னம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்து லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் நெட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள். இந்து லக்னம் என்பது சந்திரனை தொட்டு எண்ணக்கூடிய லக்னம். சில கணக்கீடுகள் இருக்குது, கிரக கதிர்கள் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் கதிர்கள் உண்டு. அந்த கதிர்களை கணக்கீடு செய்து எண்ணிவர் சந்திரனை தொட்டு, அதை தொட்டு இந்த 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி கனெக்ட் பண்ணி வரக்கூடிய அமைப்பு. சந்திரனை தொட்டு எண்ணிவர் ஒரு பாவம் கிடைக்கும். அந்த பாவத்தை 30 டிகிரி 12ஆல் வகுக்கணும். ஒரு கணக்கீடு இருக்குது, நான் சொல்லித்தரேன். அதுக்கு பேர் இந்து லக்னம். புஷ்கர நவாம்சம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. 2-11 அதிபதி, இவனை கணக்கீடு பண்ணி தசாபுத்தியை கனெக்ட் பண்ணணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒருவர் பொருளாதார அமைப்புடன் வாழ்வாரா வாழ மாட்டாரான்னு. மனிதன் வாழ்வதற்கு ரொம்ப அடிப்படையான தேவை என்னென்னா பொருள் தான். அது எதாவனாலும் இருக்கலாம். இதில் திடீர் அதிர்ஷ்டம், ஒருத்தன் லாட்ரி சீட் அடிச்சுன்னு காசு வந்துச்சு, இதெல்லாம் 2-11 கிடையாது. அது தப்பாக எடுத்துக்கூடாது. அதெல்லாம் விபரீத ராஜயோகம். 6-8-12 வேலை செய்யும். இந்த 6-8-12 2-11 எவனா கனெக்ட் ஆகிருப்பான். அப்போ அதுதான் திடீர் அதிர்ஷ்டம். அந்த பொருள் அவனுக்கு நிலைக்குமான நிலைக்காது. 1 கோடி ரூபா ஒருத்தனுக்கு அடிச்சிடும்.
அவன் என்ன பண்ணுவான், எங்கேயா போய் ஒரு 15 ஏக்கர் 16 20 ஏக்கர் வாங்கி போட்டுருவான் அந்த காசுக்கு. அது நிலம் வில்லங்கத்தில் மாட்டிக்கும். இடமும் இவன் பேரில் ரெஜிஸ்டர் ஆகி வராது, இவன் கொடுத்த பணமும் போய் சேர்ந்துடும். என்ன இது விபரீத ராஜயோகம். அதுக்கு பேர் தான் ராஜயோகம் என்பது வேறு, விபரீத ராஜயோகம் என்பது வேறு. விபரீத ராஜயோகத்தை உத்தரகாலாமிரத்தில் 4 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. 6, 8, 12 அதிபதிகள் சேர்ந்து ஒரு பாவத்தில் இருக்கணுமா, அதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். அல்லது 6ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ சேர்ந்து இருக்க, அல்லது ஒருவரை ஒருவர் பார்க்க, சார பரிவர்த்தனை பெற்றிருப்பது, ஸ்தான பரிவர்த்தனை பெற்றிருப்பது என்பது தான் முழுமையான விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் ஜாதகருக்கு. முக்கியமாக புரிஞ்சுக்கணும். 6 கூடையவன் 8ல் இருக்கான், 8 கூடையன் திசை நடக்குது, 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்து திசை நடக்குது, விபரீத ராஜயோகம்னு கணக்கு போடக்கூடாது. ரொம்ப ஒரு அற்புதமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். இது பொருளாதாரத்துக்கு சொன்னது. இன்னொன்று வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கல்யாணம். யுவராஜ் சார் சொன்னார், கல்யாணத்தை பற்றி 2 வார்த்தை பேசுங்க சார், திருமண பொருத்தத்தை பற்றி அப்படின்னாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் சார். நான் சொல்கிற கிரகங்கள் மட்டும் நீங்கள் கணக்கீடு பண்ணிக்க, அந்த கிரகங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கேது புதன், கேது புதன், சுக்கிரன் சனி. கேது புதன் நட்சத்திரங்கள் இடையே ரஜ்ஜு பொருத்தம் வராது. சுக்கிரன் சனி நட்சத்திரங்களுக்கு இடையே ரஜ்ஜு பொருத்தம் வராது. இவைகள் வேதை கிரகங்களாக அறியப்பட்டது ஜோதிடத்தில். வேதை கிரகங்கள்னு பேர். கேது புதன் நட்சத்திரங்கள் வேதை, ரஜ்ஜு வராது. வந்தாலும் சேர்க்கக்கூடாது, ரஜ்ஜு வராது. அதுக்கு பிறகு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு விதிவிலக்குகள் எப்படி இருக்குன்றதையும் சொல்கிறேன். கேது புதன், சுக்கிரன் சனி, சூரியன் குரு, சந்திரன் ராகு. சந்திரன் ராகு நட்சத்திரங்கள். செவ்வாய்க்கு செவ்வாய் தான். செவ்வாயோட நட்சத்திரம் சிரசு. சிரசு தலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு பேர் என்ன? சிரசு ரஜ்ஜுன்னு பேர். சந்திரன் ராகு நட்சத்திரங்கள் கண்ட ரஜ்ஜுன்னு பேர். கழுத்து, அதுதான் கயிறு. கண்டம்னா கழுத்து. நீலகண்டன் கண்டம், கழுத்து ரஜ்ஜுன்னு பேர். சந்திரன் ராகு. சூரியன் குரு, மார்பக பகுதியும் வயிற்று வரைக்கும் மார்பு ரஜ்ஜுன்னு கூட சொல்லலாம். அடிபடலாம், ஆக்சிடென்ட் ஆகலாம்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி ரஜ்ஜு இணைக்கக்கூடாது. சூரியன் ராகு. சுக்கிரன் சனி. சுக்கிரன்னா சுக்லம் ஸ்ரோணம்னு சொல்கிறோம். தொடையிலிருந்து முட்டி வரும், தொடை ரஜ்ஜுன்னு சொல்லக்கூடியது. ஈவன் பெண் உறுப்புகள் ஆண் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்காத கூட போகலாம். ஏழ்மை நிலைன்னு சொல்லலாம். பாத ரஜ்ஜுன்னு சொல்லக்கூடியது புதன் கேது. ஏழ்மை நிலை, பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவாங்க, இதெல்லாம் ரஜ்ஜு. 5 ரஜ்ஜு சொல்லப்பட்டிருக்கு. ரஜ்ஜு என்றால் கயிறு. ரஜ்ஜு அப்படின்னா கயிறு, தெலுங்கில் சொல்லக்கூடியது. கயிறு பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி தான் இந்த வேதை கிரகங்களாக அறியப்பட்ட கிரகங்கள் தங்களுக்குள்ளே சரியான கயிறு அமைப்பை தருவதில்லை. அல்லது ஒருவருக்கு ஒருவர் சரிசமமாக இருப்பான், நூல் பிடிச்ச மாதிரி. ஈகோ, நீயா நானான்னு. ஒரு மேஸ்திரி வீடு கட்டுவான், நூல் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக கட்டுவான். செவ்வறு எப்படி நிற்கிதுன்னு பாருங்களேன். எதிர்முனையில் நிற்பாங்க 2 பேரும், நீயா நானா நிற்பான். அப்போ இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா நம்ம கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாம், அப்பயும் பண்ணலாம். அதுக்கு கிரக அமர்வுகள் ஒத்துழைக்கணும், தசா புத்தி ஒத்துழைக்கணும், ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் இணைத்து பார்க்க தெரியணும். 2 7ஆம் அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும், சுபர் பார்வையில் இருக்கணும், ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ தான் 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும்னா திடீர்னு இப்போ நான் 2ஆம் அதிபதி நல்லா இருக்கக்கூடாது இப்படி போயிடாதீங்க. இது திருமணத்துக்காக. பொருள் இல்லைனாலும் பொண்டாட்டி இருந்தால் பரவாயில்லன்னு சொல்கிற காலத்தில் தான் நம்ம இருக்கோம். என்ன இப்படி எடுத்துக்கணும் என்ன. அப்போ 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிப்படையக்கூடாது என்பது ஒரு அடிப்படை கருத்து. அதே மாதிரி சர்பக்கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் 7ஆம் இடத்தை தொடக்கூடாது. 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்து தசபுத்தியை நடத்துச்சு அப்படின்னா, ஸ்தான பலத்தோட ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, ஆதிபத்திய ரீதியாக கெடுபலனை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா அதுவும் தீங்கிழைக்கும். திருமண வாழ்க்கைக்கு அது கெடுபலனை செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடியது. திருமண பொருத்தத்தில் முக்கியமாக அணுக வேண்டிய விஷயங்கள்
2 பேரும் குறைஞ்சபட்சம் ஒரு 25 ஆண்டுகள் சிறந்த ஒற்றுமையான தம்பதியர்களாக இருப்பார்களான்னு பார்க்கணும். ஒற்றுமை என்பது மிக அவசியம். குறைஞ்சபட்சம் 25 இயர்ஸ் வந்து அந்த தம்பதிகள் இணைந்து வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் அந்த கிரக அமர்வுகள் கொடுக்குமா, தசாபுத்தி ஒத்துழைக்குமான்னு பார்க்கணும். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் வந்து குழந்தை பாக்கியம். இந்த தம்பதிகளுக்கு குழந்தை உண்டா அப்படின்றது செகண்ட் பாயிண்ட். அது ஆனா பெண்ணான்றதுலாம் தேவையில்லை, அவசியம் இல்லாத பாயிண்ட். குழந்தை இருக்கா. 3வது பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆயுள் கண்டம் யாருக்கான மாரகம் பாதகம் ஏற்படுமா அதை பார்க்கணும், ஆராய தெரியணும். 4வதாக பொருளாதாரம். இவங்க இருவருடைய பொருளாதார கட்டமைப்பு எப்படி இருக்கும், ஆரோக்கியமான தேகத்துடன் வாழ்வார்களா, இத்தனை பாயிண்ட்ஸையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஜோதிடர் பார்ப்பது என்பது மிக கடினமான விஷயம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், விரலுட்டு எண்ணி ரஜ் இல்லை, யோனி வரல, ரைட், எல்லாம் வாஸ்தவம் தான். நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அவசியமானது, இல்லை என்று கூறவில்லை. இருந்தும் சில விஷயங்களில் விதிவிலக்குகள் வரும்போது அனுகூல பொருத்தத்தையும் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா 100% நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். இந்த இணைவை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதான்றது தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப அடிப்படை. இது வந்து திருமண பொருத்தத்துக்கு தேவையான விதிகள், திருமண பொருத்தத்திற்கு தேவையான அடிப்படை சாத்தியக்கூறுகள். அப்போ ஒரு ஜாதகத்தில் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் பாருங்களேன். பொருளாதார கட்டமைப்புக்கு ஒரு ஜாதகம் எப்படி இருக்கணும், எந்தெந்த தசாபுத்தி காலங்கள் எப்படி எப்படி அமைஞ்சிருக்கணும், ஒரு லக்னத்தை எடுத்துக்கணும்னா எப்படிலாம் அணுகணும் அந்த ஜாதகத்தை, இது ஒன்று. அப்போ திருமண பொருத்தத்தை எப்படி அணுக வேண்டும், இந்த 2 விஷயந்தான் சார் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. யாரும் ரொம்ப சாதாரணமாக ஜாதகத்தை அணுகக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனத்துடனும். ஜோதிடர்கள் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க ஒரு ஏக்கத்தோடு தான் வருவாங்க. நோய் வாய்ப்பட்டவன் கஷ்டப்படுறவன் தான் டாக்டர்கிட்ட போவான். கஷ்டப்படுறவன், பொருளாதாரத்தால் கஷ்டப்படுறவன், வாழ்க்கையில் கஷ்டப்படுறவன், ஏதானும் ஒரு பிரச்சனையில் இருக்கிறவன் தான் ஜோதிடரை பார்க்க போவான். அப்போ நம்மக்கிட்ட வரவரை வந்து நீங்கள் ஒரு நோயாளியை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணணும். உட்கார வச்சு அமைதியாக முதல்ல தண்ணி கொடுத்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு மேக்ஸிமம் பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் ஜோதிடர்களுடைய தலையாய கடமை என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு அருளிய நமது குருநாதராகிய உயர் திரு சின்னராஜ ஐயாவிற்கும், நம்முடன் பயணிக்கும் நமது குழு உறுப்பினர்களுக்கும் நிர்வாக குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி அமர்கிறேன். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி.